அவருக்கு தெரியும். நான் பட்ட பாடு, நான் பட்ட போராட்டம், நான் பட்ட பிரயாசம், என் வேதனை, என் கண்ணீர், நான் இப்படிலாம் யாரெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க. நீ உதவாதவ, ராசி இல்லாதவ, நீ பிறந்தபோது அவனை முழுங்கின, இவனை முழுங்கின, எல்லாரும் முழுங்கின, அத்தனை பேர் சொன்னாங்க. என்னை தூக்கி எடுத்து சொல்கிறாரு, நான் தூக்கி எடுத்ததே நீ மனமகிழ்ச்சியாக இருக்க முடியாது. கைதட்டி, நான் கைத்தட்டினா கை தூக்குற சொல்லுங்க. என்னை தூக்கி எடுத்ததே இப்படி ஒருத்தர் இருப்பாரா? ஹலோ, உண்மையை சொல்லட்டுமா? மனைவி மகிழ்ச்சியாக இருந்தால் புருஷனுக்கு பிடிக்கல, புருஷன் மகிழ்ச்சியாக இருந்தால் மனைவிக்கு பிடிக்கல. இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இன்னைக்கு உங்கள் அக்கா வராங்களா இவர் கேட்குறாரு. அந்த அம்மா கேட்குது, இன்னும் சந்தோஷமாக இருக்குது, உங்கள் அக்கா வராங்களான்னு. ஒருத்தர் சந்தோஷத்தை ஒருத்தர் தாங்க முடியல, ஆனால் என் சந்தோஷத்தை கொடுக்கிறவரும் தாங்குற அவர் ஒருத்தர் தான். ஆமேன். எங்கள் வீட்டுக்கு சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவரே, இதெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், என் மனைவி எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். அங்கே தான் ஆபத்துன்றீங்களா? வசனம் ரொம்ப அழகான வசனம் இல்லை? என்னை ஏன் தூக்கி எடுக்கிறார்? கரங்களை உயர்த்தி. 2வது வரி, என் மனம், அவர் சொல்கிறாரு, நீ எதில் மகிழ்ச்சியாக இருந்த மகனே? பாவத்தில், உலகத்தில் நிறைய மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்போ நான் தூக்கி எடுத்துட்டேன். உன் மனம் என்பதில் தான் மகிழ்ச்சியாக இருக்கணும். சத்தமாக சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? நல்லா சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. கோடை விடுமுறையில் எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போங்க. நீங்கள் போகும்போது நான் போகக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. என்னுடைய ப்ரோக்ராமை கீழே ஒட்டியிருக்கிறேன் பாருங்கள். அவங்க டைப் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. காலை மாலை இரவெல்லாம் நான் சொல்லுங்க வசனம் சொல்லுங்க. என்னை மனமகிழ்ச்சியாக்க தான் விரும்புகிறார். சத்தமாக சொல்லுங்க. உங்களை தூக்கி எடுத்ததே உம்முன்னு இருக்காதீங்கம்மா, உம்முன்னு இருக்காதீங்க. மனமகிழ்ச்சியாக இருக்குதான் தூக்கி எடுத்தார். அவர் நோக்கமே அதுதான். God wants to make you rejoice. 2வது, எல்லா நேரங்களும் என்னையே பாருமா. சத்தமா சத்தமா. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும். அங்கே இன்னொரு பிரசங்கமான்னு கேட்டேன். ரொம்ப கொடுமை இதெல்லாம். ரைட், சொல்லுங்க எல்லாரும். அலை மோதினாலும் அலை அடித்தாலும் சொல்லுங்க. அவர் எப்படி பாருங்க? அவருடைய முகத்தை, சத்தம், அவர் முகத்தை பாருங்க. எல்லா அலைகளும் போயிடும், கண்ணீர் போயிடும், கவலைகள் போயிடும், வியாதி போயிடும். அவங்க என்ன சொன்னாங்களே, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, நிறைய சொன்னாங்களே, எல்லாமே மறந்துடும். கடந்து போகிற வருத்தத்தை மறப்பீர். அதிலே போட்டிருக்குது, இந்த வருத்தத்தை நீ